இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அலை அலையாக நிகழும் கட்சி தாவல்கள் மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றன. தற்போது சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே கட்சியைச் சேர்ந்த 6 மக்களவை உறுப்பினர்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பிரிவில் இணைய முயல்கின்றனர். இப்படி இணைய முயலும் குழு கட்சியின் மக்களவை பலத்தில் சரியாக 2/3 பங்கை கொண்டுள்ளது. இதனால் இவர்களது இந்த கட்சி மாற்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை அல்லது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் கட்சியை இணைப்பது என்ற தப்பிக்கும் வழியை இவர்களுக்கு வழங்குகிறது. 10வது அட்டவணையின் கீழ் ஒரு உறுப்பினர் தனது கட்சியிலிருந்து தானாக முன்வந்து ராஜினாமா செய்தாலோ அல்லது அவையில் வாக்கெடுப்பின் போது கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டாலோ தகுதி நீக்கம் செய்யப்படலாம். 2003ஆம் ஆண்டில் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஒரு கட்சியின் 1/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிந்து செல்ல அனுமதித்த பிளவு என்ற விதியை அந்த திருத்தம் நீக்கியது. ஒரு கட்சியின் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2/3 பங்கினர் மற்றொரு கட்சியுடன் இணைய ஒப்புக்கொண்டால் மட்டுமே தகுதி நீக்கம் பொருந்தாது என்ற விதிவிலக்கு மட்டுமே இப்போது அந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போது திட்டமிட்டு உருவாக்கப்படும் பிளவுகள் அனைத்தும் இணைப்புகள் என்ற பெயரில் அலங்கரிக்கப்பட்டு தகுதி நீக்கத்திற்கு ஆளாகாமல் குழுக்களாக கட்சித்தாவல் செய்ய வழிவகுக்கின்றன. இது போன்ற நடவடிக்கைகள் சட்டபூர்வமாக எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் என்பதே கேள்விக்குரியதுதான். ஏனெனில் ஒரு இணைப்பு என்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பொறுத்ததாக மட்டுமே இருக்க முடியாது. அது தாய் கட்சியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தனது கடந்த கால தீர்ப்பு ஒன்றில் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பான பல அரசியலமைப்பு கேள்விகளுக்கு நீதிமன்றம் தனது தீர்ப்புகளை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்களின் தலைவர்கள் இவற்றை தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர். இதனால் இந்த நடைமுறை மேலும் வேகம் பெற்று வருகிறது. சிவசேனா பிளவுக்கு சற்று முன்பாகத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலும் கிளர்ச்சி வெடித்தது. 4 முறை எம்பியாக இருந்த காக்கோலி கோஷ் தஸ்திதார் தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 28 மக்களவை உறுப்பினர்களில் 20 பேரின் ஆதரவை கோரும் ஒரு கிளர்ச்சியாளர் குழு மற்றொரு கட்சியுடன் இணைய முற்பட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாநிலங்களவையில் இருந்த ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததால் மாநிலங்களவையில் ஆம் ஆத்மியின் பலம் 10லிருந்து 3ஆக குறைந்தது. தற்போது மாநிலங்களவையின் 3 திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களான சுகேந்து சேகர் ராய், சுஷ்மிதா தேவ் மற்றும் பிரகாஷ் சிங் பரைக் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை நிலுவையில் வைத்துள்ளதால் நடைமுறையில் 10வது அட்டவணை என்பது தேவையற்றதாகவும் பொருத்தமற்றதாகவும் மாறிவிட்டது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும் இந்த கட்சித்தாவல்களின் எழுச்சி சட்டம் சார்ந்த நுட்பமான விவகாரங்களுக்கு அப்பாற்பட்ட கேள்விகளை எழுப்புகிறது. தற்போதைய நிலையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் தேவைப்படும் 2/3 பங்கு பெரும்பான்மை தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் இல்லை. அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களுக்கான 2/3 பங்கு என்ற வரம்பு ஒரு பரந்த அரசியல் ஒருமித்த கருத்தை உறுதி செய்யும் நோக்கத்திற்காகவே வைக்கப்பட்டுள்ளது. கட்சித்தாவல்களின் மூலம் அந்த நோக்கத்தை தவிர்ப்பது என்பது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பின் ஆன்மாவிற்கும் இழைக்கப்படும் ஒரு அவமதிப்பாகும்.